டி சீரிஸ் அண்ட் ருக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா, இல்லை பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு தேர்தல்கள் வரப்போகுது. இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும். கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் நமக்கு மேஷ ராசியில் உச்சபலம் பெற்று இருக்க போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள், இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவில் முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும், மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில மாற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு கொடுக்கும். நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் நிறையா இருக்கும். பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வரக்கூடும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும். புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். எப்படி இன்றைக்கி உலக தரத்தில் நமக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ, அது இந்த குரு பெயர்ச்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் நமக்கு பேரு புகழை தரக்கூடியது, நம்மளுடைய நாட்டின் பெருமை வரக்கூடும். அடுத்ததாக ஆலயங்கள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த புனித யாத்திரை இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு நார்தன் சைடு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹரித்வார் போகிற ஒரு யாத்திரைகள், இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரா பத்ரிநாத், கேதார்நாத், இது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குறைவாகவும் மக்களுக்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட, அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும் அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் பார்க்கலாம். குரு பெயர்ச்சி 2024 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசி நேயர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். அதாவது ரொம்ப தாகத்தில் இருக்கிறவனுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படிங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துளி கிடைச்சா எப்படி இருக்கும்ல? கடகராசி நேயர்கள் நிலமை அதுதான். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே அஷ்டம சனியில் நம்ம கஷ்டப்படுறோம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். 7ஆம் இடத்துல இருக்கிறச்சேவே பிரச்சனை, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது தொடரும். அப்போது கடந்த 2.5 ஆண்டு காலமாக என்ன ஒரு கஷ்டத்தில் நம்ம இருந்தோமோ, அப்போ குரு பகவான் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் பெருசாக நன்மைகளை தரலை. ஏன்னா சனி பகவான் அதை தடுத்துட்டார். அப்போது இப்போ நமக்கு லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் என் கடன் தீருமா,
எனக்கு இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை, எனக்கு எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்படி கடகராசி நேயர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா யாருமே அப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சனி பகவானினுடைய தாக்கம், ராகு கேது, இப்போ குரு, இது எல்லாமா சேர்ந்து இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அடிமேல் அடி வாங்கிறது, இல்லை குடும்பத்தில் சண்டை, டைவர்ஸ்க்கு போய் நம்ம செலவு பண்ணுறது, இப்படி பல பிரச்சனைகளை கடகராசி நேயர்கள் சந்தித்திருக்கலாம். இப்போ இந்த லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதனால் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் அப்பப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்வார். நமக்கு லாபத்தில் குரு வந்துட்டார் அப்பாடா அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறாரே, அவர் என்ன பண்ணுவார், இந்த குரு நல்லதை கொடுக்கும்போது கூட இதை கட் பண்ணி விட்டுருவார். அதனால நம்ம கடகராசி நேயர்கள் ஆன்மீகத்தில் உண்மையாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறவர்கள் வந்து தொடர்ந்து அந்த சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சனிக்கு என்ன பரிகாரம் இது வரைக்கும் செஞ்சீங்களோ அதை கண்டினியூ பண்ணலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நவகிரகத்தில் போய் தீபம் போடுறது, அன்னதானம் பண்ணுறது, இது எல்லாம் இருக்கும் பொழுது பெருசாக வருது பார்த்திங்களா சண்டை, அது கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு உதவியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்பா அம்மாவோட சண்டை போடுறது, அதுக்கு அந்த 12th 11th 12th 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இமோஷ்னல் ட்ராமாஸ் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்பா அம்மாவோட ஒத்து போகாதது, நிறைய இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இவங்க எல்லாம் வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும். அதனால் வியாழக்கிழமை விநாயகர், சரஸ்வதி, ஹயக்ரீவர் இந்த 3 தெய்வங்களையும் அவசியம் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட சொல்லுங்கள். இட்ஸ் சார்ட் ஆஃப் யோகா. அது நிறைய மெமரி கான்சன்ட்ரேஷனை குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அதனால் கடகராசி நேயர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க அதுவும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஹாஸ்டலில் விடுறீங்க இல்லையா, விடுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லாபத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட அஷ்டம சனி நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு பிரிவினையை வந்து கொடுக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் எனக்கு திருமண யோகம் இருக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அஷ்டம சனி இருக்கிறதுனால திருமணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. நீங்கள் உங்களுக்கு லவ் மேரேஜ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது புத்திசாலித்தனம். இரண்டாவது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். கடன் வாங்கி பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை அவர் தேடி தருவார். குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது அப்படியே தான் இருக்கும். அதனால் சனி பகவானுக்கு அந்த பரிகாரத்தை செய்து கொண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வருமானத்தை ஈட்டி தரும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, பூமி வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நன்மைகளை அடையலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஒரு திருமணம் செய்கிறதோ, இல்லை நமக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலோ அதை தீர்த்து கொள்வதற்கும் அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் வியாழக்கிழமை மறக்காமல் முருகன், வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்கினால் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து நல்லதை கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடியதும் நமக்கு பாதிப்புகளை குறைவாகவே கொடுக்கும். டி சீரிஸ் அண்ட் ருக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.